ஓப்போ F25 Pro 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த ஃபோன் இப்போ நான் ஷூட் பண்ணும்போது பிரைசிங் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. February 29 லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ஃபோன் என்ன பிரைஸுக்கு வந்து வரலாம் அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓப்போ F25 Pro 5G பாக்ஸ் அதே ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின் பக்கமா வேரியன்ட் டீடைல் இருக்கு. இது வந்து 8128 அண்ட் லாவா ரெட் அப்படிங்கிற கலர். மற்றபடி டீடைல்ஸ் ஒன்றும் இல்லை. ஓப்பன் வந்து பண்ணலாம். உள்ள வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கு அண்ட் இதுக்குள்ள நமக்கு வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் சிம் எஜெக்டர் வந்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபோன் தான் வந்துருக்குது. இதுதான் அந்த லாவா ரெட் கலர். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நல்லா பாக்ஸியா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ஒரு டைப் சி கேபிள் வந்துருக்கு அண்ட் 67 வாட்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் பத்தி எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம். டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம். நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்து இருக்கு. மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட வந்திருக்கு. காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க. எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட தான் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு. தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான், பட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அட்ராக்டிவா பண்ணிருக்காங்க. முக்கியமா வெயிட்டும் திக்னஸும் கம்மியா இருக்கு. ஒரு 178 கிராம் தான் இருக்கு. திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.9 mm தான். ஒரு சில பேருக்கு ஸ்லிம்மா போன் வேணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த போன் ரொம்ப நல்லா இருக்கும், ஹேண்டியா இருக்கும். மேக்ஸிமம் ஓப்போ, விவோனால இதை வச்சு அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே தான் இங்கே கன்னியூ ஆகுது. பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. பட் அது போக ஒரு பாசிட்டிவ்னா IP65 ரேட்டிங் இருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஓரளவுக்கு வாட்டர் வந்து படலாம், அந்த அளவுக்கு டேமேஜ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ். அது போக கலர் வேரியன்ட் பார்க்கும்போது மொத்தம் 3 வேரியன்ட்ல இருக்கு. இது பேரு லாவா கோல்டு அது மாதிரி சொல்றாங்க. ரெட் கலர் தான். அண்ட் பர்பிள் மாதிரி வெயிலுக்கு எடுத்துட்டு போகும்போது இருக்கு. அது போக ஒரு ஒயிட் கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதோட டிசைன் பேட்டர்ன் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ டிசைன் வைஸ் நல்லா இருக்கு. அண்ட் கேமரா மாடியூலுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு எலவேட்டட் கேமராஸ் கிடையாது. நல்லா கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்போ ரெனோ 11 சீரிஸோட அந்த கேமரா டிசைன் மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது, பட் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பில் குவாலிட்டியும் டிசைனும் இங்க நல்லா இருக்கு. அண்ட் அந்த IP65 கொடுத்தது கண்டிப்பா அந்த போனுக்கு ஒரு பாசிட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே 6.7 இன்ச். இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே தான். Full HD பிளஸ் ரெசல்யூஷன் வந்திருக்கு. அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருந்தது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்ல, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கீழே இருக்குது. இதுக்கு 300% வால்யூம் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கராகவே இருந்தாலும் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு லவுட்னஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாறி இருந்திருக்கும். அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு டிராபேக் தான். அது போக பிரைட்னஸ் பத்தி பேசிட்டீங்கன்னா அவுட்டோர் எடுத்துட்டு போகும்போது நல்லா இருந்தது. மேனேஜபிள் பிரைட்னஸ் தான். பட் ரொம்ப ஒரு அதிகமான பிரைட்னஸ் கிடையாது. அவங்க எவ்வளவு மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 900 nits தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது போக நமக்கு விசிபிலிட்டி வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப நேரம் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது லைட்டா அந்த பிரைட்னஸ் மங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மேக்ஸிமம் போன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் தான். பட் இந்த போன்ல கொஞ்சம் டக்குன்னு ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மற்றபடி பெரிய டிராபேக் நான் ஃபீல் பண்ணல டிஸ்பிளே சைட்ல. அண்ட் இண்டோர்ல யூஸ் பண்ணும்போது சரி, மூவிஸ் பார்க்கும்போது சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் பெசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் பஞ்சோலும் வந்திருக்கு. அதுவுமே பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ டிஸ்பிளே நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கம்ப்ளீட்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ். டிமென்சிட்டியோட 7050 6 nm நிறைய போன்ல பார்த்தாச்சு. ஓப்போவே அவங்களோட ரெனோ 10ல கூட யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியல்மியோட 11 சீரிஸ்ல வந்து பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தெரியும் தான் நமக்கு. பட் ஓப்போ எடுத்துகிற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த் இல்லைனாலும் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஏன்னா அந்த போன் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 25,000 தான் வர மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பிரைஸுக்கு டிமென்சிட்டி 7050 ஒரு டாப் நாச் ப்ராசஸர் இல்லைனாலும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஸோ இந்த போன்ல நான் கேம் வந்து விளாண்டு பார்த்தேன். பெருசா லேக் வந்து ஆகல, ஹீட்டுமே வந்து ஆகல. ஒரு நல்ல கிராபிக்ஸ் வந்து புஷ் பண்ணிச்சு. ரொம்ப நேரம் விளாண்டாலும் பெருசா தெர்மல்ஸ் வந்து பார்க்க முடியல. ஸோ அந்த வகையில இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அதே மாதிரி அவுட்டோருக்கு எடுத்துட்டு போய் நம்ம அதிகமா யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து பெருசல்ல மேனேஜ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ டிமென்சிட்டி 7050 இந்த போன்ல யூஸ் பண்ணது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்கிரேட் தான். ஏன்னா போன டைம்ல இருந்ததோட அப்கிரேட் நல்லா பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ். மற்றபடி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமராஸ். கேமரான்னு பார்க்கும்போது பின் பக்கம் 3 சென்சர் இருக்கு. பிரைமரி 64 மெகாபிக்சல் f1.7 அப்பேச்சர் OIS வந்துருக்கு. இது வந்து ஒரு ஆம்னிவிஷன் சென்சர் தான். அடுத்தது 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட். மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல். சோனியோட IMX615 வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் மேக்ஸிமமா ரியரும் சரி செல்ஃபியும் சரி 4K 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வழியா இந்த Dimensity 7050ல 4K கொடுத்துட்டாங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். இப்போ Oppo Reno 10 பார்க்கும்போது நமக்கு அங்க என்ன சென்சர் பிரைமரி இருந்ததோ அதே சென்சர் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. நானுமே டே லைட்ல போட்டோ எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்தது. போர்ட்ரேட் எட்ஜ் நல்லா இருந்தது. எப்பவும் போல கொஞ்சம் கலரை தூக்கி தான் காமிச்சது. மற்றபடி கேமரா குவாலிட்டி பெருசா குறை சொல்லிக்கிறது இல்லை. பட் நைட் மோட் பத்தி பேசினீங்கன்னா நான் இந்த போன்ல யூஸ் பண்ணி பார்க்க முடியல. பட் Reno 10 கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். அதே சென்சர், அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே Oppo ஆப்டிமைசேஷன் தான். ஸோ உங்களுக்கு நைட் மோட் பத்தி பேசும்போது நல்லா இருக்கும். பட் நாய்ஸஸ் கண்டிப்பா இருக்கும். லைட் கம்மியா இருந்ததுன்னா, லைட் இருந்ததுன்னா ஒரு நல்ல போட்டோ வந்து கொடுக்கும். ஸோ இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா ஒரு நல்ல கேமரா தான். ஆனா நைட் மோட் போகும்போது கொஞ்சம் அடி வாங்கும். மற்றபடி நமக்கு வீடியோஸ் பத்தி பேசிங்கன்னா நல்லா இருந்தது. 4K 30 fps ஸ்டெபிலைசேஷன் இல்ல, 1080p 60 ஸ்டெபிலைசேஷன் இருந்தது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் ஆஸ் யூசுவல் Oppo கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ கேமரா நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப பெட்டரா இருந்திருக்கும். Oppo F25 Proல 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்காது. ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ குவாலிட்டி வைஸ் நல்லா தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஈஸியா ஒன் டேக்கான பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஏன்னா Dimensity 7050 பேட்டரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒன் டே பேட்டரி பேக்கப் கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீட் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜும் பண்ணிக்க முடியும். அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்ல விஷயம். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 பேஸ்ட் ஆன் ColorOS 14 வந்து வருது. ColorOS 14ல ப்ளோட்வேரும் ஆடும் கொஞ்சம் இருந்தது. மற்றபடி பெருசா டிராபாக்ஸ்ல அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஓரளவு கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். எத்தனை பேருக்கு ColorOS பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது மொத்தம் 2 வேரியன்ட்ல வந்து வருது. 8 128 அண்ட் 8 256. இதுல DDR4X RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த போன் நம்ம சொன்ன மாதிரி Feb 29 லான்ச் ஆகுது. இப்போ நான் ஷூட் பண்ணும்போது அஃபிஷியல் பிரைசிங் என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் என்னோட கெஸ் படி இந்த போன் வந்து 8256 வந்து ஒரு 25,000க்கும் 8128 ஒரு 23,000க்கும் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பிரைஸுக்கு வந்தா கண்டிப்பா இந்த போன் நல்லா இருக்கும். பட் Oppo கொஞ்சம் பிரைசிங் அதிகமா எடுத்துட்டு போறாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா Reno 11 வந்துடும். Reno 11 இப்போ நமக்கு 30,000 தான் சேல் ஆகிட்டு இருக்கு. அது இதை விட ரொம்ப ரொம்ப பெஸ்டான போனா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்டர் 25,000 கீழே தான் இந்த போனை எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த போன் ஒரு சூப்பரான போனான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான போன் இல்லைனாலும் ஆஃப்லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல போனா வந்திருக்கும். அதே மாதிரி ஆன்லைனை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு ஓகேவான டீல் தான். உங்களுக்கு Oppo தான் வேணும், ஆஃப்லைன்ல போன் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த போன் ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா கன்சிடர் வந்து பண்ணலாம். சுப்ரீம் மொபைல்ஸ்ல வந்து இருக்கு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த போன்ல எனக்கு பிடிச்ச விஷயம் பார்க்கும்போது இந்த போனோட அந்த பில் கோடி டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா இனிஷியலா யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்தது. Dimensity 7050 ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. அண்ட் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே ஆஸ் ஆல்வேஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு போன Oppo F சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் நல்லா அப்கிரேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.